இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்கள் ஒரு முக்கியமான நாட்களாய் காணப்படுகிறது. நம்மளுடைய தமிழ் சட்டமன்ற சபையில் 40 நாள் இந்த உபவாச நாட்களிலே கடந்து வராங்க, ஆராதனை நடத்துகிறாங்க. இன்னைக்கு அடியனுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேத பகுதி லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 14 வரை. Luke chapter 14 verse 1 to 14 தமிழில் வாசிக்கிறேன். இயேசுவின் கடினமான போதனைகள், ஜீசஸ் ஹார்ட் டீச்சிங். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தனது வாழ்நாளில் பல கடினமான போதனைகளை வழங்கினார். அவை வாழ்க்கையை மாற்றம் கருத்துங்களை வழங்கினாலும் அவரை பின்பற்றும் போது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகையால் பிரியமானவர்களே, 4 முக்கியமான அம்சங்களே முக்கியமான பாயிண்ட்ஸில் உங்களோடு நான் இந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ஜீசஸ் ஈட்ஸ் இன் த பரிசீஸ் ஹவுஸ். இயேசு ஒரு பரிசேயின் வீட்டில் உணவு அருந்ததால் நடந்தது என்ன? அந்த என்ன காரியம் நடந்துச்சு? இந்த மாலை வேளையில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்ததாக, in front of critics, Jesus heals an afflicted man. இயேசு சில பேரின் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரு பரிசேயனை அவர் சுகமாக்குகிறார். ஒருத்தனை சுகமாக்கும் போது அந்த பரிசேயின் வீட்டில் நடந்தது என்ன? மூன்றாவதாக பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு தாழ்மையை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இயேசு பெருமை மற்றும் பணிவை பற்றி போதனை இந்த பகுதியிலே அவர் போதிக்கின்றார். நாலாவதாக, what to do, take a lower place and let God move you up. நீங்கள் தாழ்மையா இருப்பதை கவலைப்படாதீர்கள், கர்த்தரே உங்களை உயர்த்துறவராய் காணப்படுகிறார். இந்த 4 அம்சங்களில், இந்த 4 முக்கியமான கருத்துக்களில் இந்த மாலை வேளையில உங்களோடு அடியேன் பேச விரும்புகிறேன். ஆகையால் ஜெபத்தோடு வாங்கள், எதிர்பார்ப்போடு வாங்கள். கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். தேவனுடைய ஆவி எங்க இருக்கிறோ அங்கு விடுதலை உண்டு. தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது அங்கே தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய பிரசன்னமும் நம்மளை தாங்கும். துதி கன மகிமை தேவனுக்கு. ஜெபம் செய்வோம். இயேசுவின் நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அடியனை மறைத்து இந்த ஜனங்களோடு முன்பதாக என் நாவிலே உடைய வார்த்தை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஏற்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.